அதே காங்கேயம் எல்லை தொழில் எங்கே போனாலும் நிறைக்க மாட்டேங்குன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்தப்பாங்க. எங்கப்பா கோடாண்டி மாலையை போட்டான், கனி கொடுக்காம போயிட்டானே. பைசீல் 1, பைசீல் 2, பைசீல் 3 அப்படியா? அதே காங்கேயம் எல்லை என் பேரை சொல்லி வண்டி ஓட்டுறேன், எனக்கு வருமானம் ஒன்று காட்டு வந்தவன். வெற்றி மாலை கொடுப்பா. புன்னகை பூரியும் சண்முக. இன்னொரு தடவை 2 தடவை காலம் வந்து கடா. இந்த கண்ணில் 75,000 வச்சுருக்கேன்டா, பணம் கிடைக்கும். கடனையும் அடைச்சிக்கா, செலவுக்கும் பார்த்துக்கா. இந்தா என் பேரை சொல்லி வண்டி ஓடும், நிறைய மக்கள் வந்து ஏறுவாங்க, ஆனந்தமாக போ. கர்மசாமிக்கு சிவன்மலை. எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன். அப்படியா? பிடிச்சிருமா? கேள்விப்பட்டேன். டாக்குமெண்ட்டை போய் படித்து பார்த்தேன். பங்கீடுபடி சமமான கணக்குப்படி உங்களுக்கு பங்கு வராது, ஆனால் கொஞ்சம் குறைச்சி தான் தருவாங்க. அதுக்கு நீ சண்டை போட்டுறாத. கிடைச்சது போதும், இவங்க பிரச்சனையிலேருந்து விடுதலையானா போதும்னு சொல்லி வந்துக்கா. உனக்கு சொத்து நான் வாங்கி தரேன், ஆனால் உன் சொத்து வந்து சேர்ந்துடும். கால் விட்டுவா. இந்த வாரம் எல்லாமே எழுதிக்கிட்டு இருக்கு. என்ன உனக்கு தெரியாமலே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டு வச்சா வாக்குவாதம் பேசுவீங்க, சண்டை வரும். அதனால் இந்த இடம் வேணும் அந்த இடம் வேணும் சொல்லுவீங்க நினைச்சு தான் கூப்பிடாமல் செய்கிறான். வஞ்சகம் இல்லாமல் முடிச்சு தரேன். இப்படி வெற்றி உண்டு. இந்தா புண்ணியமாக இருப்பாங்களே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். அப்படியா? சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் வழக்கு உடையவன் யார்? இணையா வழக்கு கோர்ட்டில் கிடக்கு. வாங்க. யார்? உனக்கு கோர்ட்டில் இருக்கா? உனக்கு கோர்ட்டில் இருக்கா? பணம் மட்டும் இருக்கு. உனக்கு வேறு யார் சொத்து வழக்கு கோர்ட்டில் இருக்கு? இன்னும் ஒரு ஆள் இருக்கானே. என்னையா கோர்ட்டில் வழக்கு கிடக்கா? எது? மண்ணு மனை சொத்தா? பணம் கொடுத்தது. நீ காலில் விட்டுவா. பணியங்களுக்கா? ஓகே. பேங்கில் டிவி கட்ட முடியாமல் வேலை போடுறது யாருப்பா? என்னடா பேங்கு? பரோடா பேங்க். என்ன லோனு? எஸ், ஓகே, வெயிட் பண்ணு. 100 காலம் விட்டுவா. வாங்க தாத்தா. எனக்கே அவர் தாத்தாவான்னு கேட்கக்கூடாது. ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொன்னால் எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டி? அம்மா பெற்ற தாத்தாவுக்கு நல்ல தெரியுமோ? இன்னொரு பொண்டாட்டி வராளா? யார்? எப்போ கிளவி கெட்டினது 1. சரி, காலில் வந்துட்டு வரலாம். ஏன்னா 2 பொம்பளை வந்து வரிசையில் நிற்கா. யாராவது ஆறுதலுக்கு வந்து வீட்டில் உட்காந்தாளா? வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். அப்போதான் ஞாபகம் வருது. அப்புறம் உன்னுடைய யார் நீங்கள் வந்து நிற்கிறீங்க? கற்பராயன்னு ஒரு சாமி வரார, உங்கள் எல்லையில் இருக்காரா? 3 ஆண்டு காலங்களாக கிரகக்கூடாரான இந்த சொத்து பிரச்சனை நடக்கா அல்லது மனிதனின் தூண்டுதலால் நடக்கான்னு ஒரு குழப்பம் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிண்ணா? மனிதனின் தூண்டுதலால் தான் நடக்கு. கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனித தூண்டுதல் ஒன்று. இந்த வழக்கு வெற்றியாகிறதுக்கு இன்னும் 1.25 வருஷம் ஆகும். உன் பக்கத்தில் சாதகமாக உன் பங்கீடோடு கரெக்டாக முடியும். வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. மாசி சிவராத்திரிக்கு பிறகு மாப்பிள்ளை அமையும். மனத்தை மாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். பிடிச்சிப்பா. கர்மசாமிக்கு பேங்க் டியூ. அப்படியா? முடியாதா? வக்கீல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்டுவோம். இந்த லோனை இப்போ கட்ட முடியாத அளவுக்கு சில மனக்குறைகளும் வேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதனால் வழக்கறிஞர்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட் போயிருக்குப்பா. புரியுதா?
சொத்து வந்து பேங்க் எடுத்துக்கிடக்கூடிய மாதிரி நிலைமை வரும் அப்படின்னு கிரகத்தில் இருக்குது. அதனால் அப்படி உன் பறி போகாமல் உன் சொத்தை காப்பாற்றி தந்தால் போதுமா? சரி. இன்னொரு பேங்க்கில் ஒரு லோனை போட்டு டேக் ஓவர் பண்ணி வெளியே தூக்கிடுவோமா? வேறு என்ன செய்யணும்? இந்த தொழில் வந்து வளமாகும். தை மாதத்துலேருந்து செம்மையாக இருப்பேன். பிடிச்சிக்கோ, லோனை மாற்றி தரேன். போய்க்கலாம். கருப்பசாமிக்கு பணம் சம்பந்தமாக வேதனை அடைந்து சண்டை சச்சரவுடன் இருப்பது யார்? என்னடா சண்டை ஏற்ற போட்டடா? வீட்டில் குழம்பாம சொல்லி யார்கிட்ட சண்டை போட்டேன்? யாருக்கலாம்? யாருக்கலாம்? பணம் சம்பந்தமான சண்டையா? என்னாச்சு பணம்? பணம் வெளியில் கடன் பிரச்சனை. யார் வாங்கினா? கால் வந்துட்டு என்ன உனக்கு தெரியாமல் பொண்டாட்டி தான் வாங்கிட்டானு பார்த்தேன். அப்படி பொண்டாட்டி இருக்கால்ல, புருஷனுக்கு தெரியாமலே பொண்டாட்டி கடன் வாங்கிக்கிடுவா. யாருக்கும் சுட்டுறாம ஏய் நல்ல காலில் விடலை, உன் மனது கடவுள்கிட்டே போகிறிய. என்னம்மா புருஷனுக்கு தெரியாமல் கடன் வாங்கிக்கிடுவா? யாரும் வருத்தப்படுறாங்க, உண்மையை சொல்லுது. பாருங்க அப்பா. என்ன கருப்புசாமி, உன் வீட்டுக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குடா, சரியா? உள்ளுக்கு போனால் ஒரு சந்துக்குள்ளே போகணுன்னு ரைட் சைடில் தான் உன் வீடு வருது. கால் வந்துட்டு வா. கருப்புசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி அடைச்சா கடன் கூட தான் செய்யும். முதல்ல ஒரு இடத்துல உழைக்க போய்கிட்டு இருந்த இடம் கொஞ்சம் வந்து சரியில்லாமல் ஆகி வேறு இடத்த தேடிட்டு அலைஞ்சேன். அதனால் இப்போ நிலையான தொழிலையும் தரணும், உன் கடனையும் தீர்க்கணும். வேறு என்ன வேணும்? கொண்டாடிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விடுதிய முட்டாத்தனமா. உன் மேலே தான் குற்றம், அவன் மேலே குற்றம் இல்லை. புரியுதா? அவள் உழைப்பும் தேவைப்படுது. அதுக்காக நடத்தையின் மீது வேதனையான வார்த்தையை விடாத, முட்டாளாயிராத. போய்ட்டு வா, நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு நம்ம கோயிலில் வருது குறி மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லார் வாழ்க்கைக்கும் பாடமாக இருக்கும். உண்மையா இல்லையா? உண்மை தானே? சரி. அதே மாதிரி பணம் சம்பந்தமாக வழக்கு வாக்குவாதங்களோட ஒரு பெண்ணடி ஆள் கேட்க வந்திருக்கா. கால் வந்துட்டுவாமா. கேட்குற வார்த்தை கூட விளக்கம் பேசாத. என்ன வேணும்? பணம் திரும்பி வரணும். என்னோட பணம் வட்டியும் முதலமாக திரும்பி. எத்தனை லட்சம்? 14 லட்சம். யார்கிட்ட கேட்டு கொடுத்த? எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃபும் அவங்க வீட்டில் வச்சு கொடுத்தாங்க. பக்கத்தில் வா. கொடுத்தாங்க. என்னையை நினச்சிக்கா கண்ண மூடு. கருப்பசாமிக்கு 6 லட்சம் ரூபா இந்த மாதம் லாஸ்ட்டாக கிடைக்கும். அடுத்த மாதத்தில் பாதியை வாங்கி தரேன், வட்டியும் வரும். போய்ட்டு வா. இன்னொரு வீடு விற்றுட்டு கடன் அடைக்கணும். அப்போ வீடு விற்கலாமா? விற்க வேண்டாம், போ, நான் பார்த்துக்கிடுவேன். 9 மாதத்துக்கு உன் சொத்து நீ தலையிடணும்னாலும் வெளியில் போகாது. ஓகே? கடன் அடைக்கிறதுக்கு நாமளாக பணம் தரேன். ஓ. கருப்பசாமிக்கு தன்னுடைய பொம்பளை பிள்ளை விஷயமாக கேட்க வந்தது யார்? ஆமாங்க. என்னம்மா சின்ன பொண்ணு, நானும் தரும் ஜோடி அல்லவோ. வாங்க. இவர் யார்? மகன். பொண்ணு. பையன். மகனும் பிள்ளை கல்யாணம் முடிச்சாச்சா? இல்லை, இனிமேல். எந்த ஊர் உனக்கு? கோயம்புத்தூர். 34 வருஷத்துக்கு முன்னால் உனக்கு கோயம்புத்தூர் கிடையாதே. எந்த ஊர்? சொந்த ஊர் திருச்சி மடச்சனூர். அங்கே கருப்புசாமியெல்லாம் வராரு உங்கள் குடும்பத்துக்குள்ளே? என்ன கோயம்புத்தூர்னு பெரிய ஸ்ட்ராங்காக சொல்லுது நீ? கால் வந்துட்டு வா. முதல்ல பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிப்புமா வேலையை வாங்கி கொடுக்கணுமாடா? கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதுதான் மிக சரி. அதனால் இதுவரை வந்த எந்த சம்பந்தங்களும் என் மனசுக்கே பிடிக்கலை. சரியா? வரக்கூடிய சம்பந்தத்தில் ஒரு தெளிவான அப்படியா இருதார யோகம் உள்ள ஜாதக அமைப்பு இவளுக்கு இருக்குது. சரி சரி சரி. களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. சரி. அதனால் இருதார யோகம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்குது. அந்த நிலைகளில் மாற்றம் அமையணும். சரியா? அதனால் இந்த மாசி சிவராத்திரி வரை டைம் இருக்குது. வார புதன்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பாரு. சரி. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தரேன். தொழிலை நல்லாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? தொழில் நல்லா இருக்கும். வெற்றி ஆயாச்சு. வாடா மகனே, ஓடியா. பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? இல்லை இல்லைங்க. எடுத்துரு, வெளிநாட்டுக்கு போகலாம். கருப்பசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? என்ன வியாபாரையா?
தயிர் கடையா? எஸ், வியாபாரம் தானே. கால் வந்துட்டு வா. பட்டன் பொடி டயருக்கு இல்லைங்க சார். புது கடையா? புது டயரா? புது டயர் சார். நல்ல பேராக இருக்கியா? கால் வந்துட்டு வா. சுறுசுறுப்பாக இருக்காமலா பையன்? வேறு என்ன சுறுசுறுப்பாக என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா? என்னடா வேணும்? நீ கேட்டு வந்தது தொழிலை பற்றி கேட்கல, வேறு என்ன கேட்க வந்திருக்க? கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு பணம் கட்டணும் சார். சரி, எத்தனை படிச்சிருக்கடா? பிபிஏ படிச்சிருக்கேன் சார். பண்ண முடியா தம்பி? ஒரு ஐடி கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் போஸ்ட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 9 மாதம் நீ பொறுமையாக இருக்கணும், புரியுதா? அப்படின்னா இந்த ஐடி கம்பெனிக்கு போக வேண்டாம். போயிட்டு உன் சர்டிஃபிகேட்டை வெளியே தர மாட்டாங்க, புரியுதா? அந்த டார்கெட்டை முடியறத தர மாட்டாங்க. ஐடிக்கு போகாத. இந்த வேலையை நீ பார்த்துக்கிட்டு எண்ணிக்கிட்டு 9 மாதங்கள் கழித்து உனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அதுலேயும் பணம் கொடுக்காம எக்ஸாம்லேயே பாஸ் ஆகி நீ வந்து வேலையை பெற்றுவேன். இந்தா வாங்கித்தாரேன். தாய் தப்புற வெற்றியோடு காப்பாற்றுவேன். சந்தோஷமாக இருப்படா. இடையில ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணும், என்கிட்ட கேட்காம அவன் தோளில் கையப்பட்டுறாங்க, ஓடிப்போம். கர்மசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். என் மகனை திருத்தித்தான்னு கேட்டு வந்தது யார்? மகனை திருத்தணுமா? திருத்தணும்னு கேட்டு வந்தது யார்? மகன் என்னமா வாட் இன்னும் அவனை திருத்தாமல் அப்படியே வச்சுக்கிட முடியும். அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. அப்படி கேட்க ஆள் இல்லை. இன்னொருத்தரை கால் வந்துட்டு வா. என் புருஷனை திருத்தித்தானே ஒருத்தி கேட்க வந்திருக்கா. யாருடா அது? புளியரில் தான் இருக்கா ஆள். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அப்படியா? 3.25 ஆண்டுகள் உன்னுடைய பையனுக்கு கிரகங்கள் சரிகிறான்னு ஏற்கனவே ஜாதகத்திலேயே சொல்லியிருக்கிறாங்களே, சரியா? இதுக்கடையில் ஒரு இடத்துல கீழே விழுந்து காலில் அடையாள சின்னங்கள் வச்சுருப்பாங்க. இருக்கலாம். என்னம்மா? காலு கை ரெண்டுலையுமே. ஆமாம், அடையாள சின்னங்கள் வச்சுருக்கான். கெட்டிக்காரன் அவன், கொடி கட்டி பறக்கான். அதனால் இப்போ அவனுடைய நட்பு ரீதியாக பாதிக்கப்பட்டதில் அவன் மேலே விசாரணை ஒன்று பதிவாகிருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றுறேன். என்னது? வண்டி சம்மந்தமான விசாரணையா? வண்டி சம்மந்தமான விசாரணை போலீஸில் ஒரு சின்ன வழக்கு இருக்குது. பெரிய கேஸாலாம் ஆகாது. ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடுவார். மகாராஜாலாம் எப்படி சொல்லுவார்? காலில் வந்துட்டு வா. அவன் பேர் தான் அங்கே ஃபைலில் இருக்க, நம்பர் போட்டு 6647. ஓகேவா? அதுலேருந்து மீட்டித்தாரேன். ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வருவான், சேர்த்துக்கிடுவோமா நம்ம? கல்யாணம் ஆகி குழந்தை இன்னொரு பிள்ளையை கூப்பிட்டு வருவான். சும்மாவா சொன்னேன்? இப்போ ராசா அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம்? வேண்டாம் நீ சொல்லுது. அவன் வேணுமுங்கிறேன். கண்ண மூடு. கர்மசாமிக்கு மனமே சென்ற வழியே திரும்பி வா. இந்தா வந்து சேருவான், திருத்தி தரேன். நான் வேலை செய்கிற இடத்துலையே நிரந்தரமாக இருப்பேன், கவலைப்படாத. கர்மசாமிக்கு அப்படியா? இடத்துல என் சர்டிஃபிகேட்டு ஃபைல்லாம் ஒரு இடத்துல லாக் ஆகிடுதுன்னு ஒருத்தன் காக்கா. யார் யாது? சர்டிஃபிகேட் ஃபைல் எல்லாம் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு, அது வெளியே கொண்டு வரணும்னு சொல்ல. யார் எந்த பிள்ளைகளுடைய சர்டிஃபிகேட் எதுவும் கொடுத்து வச்சுருக்கீங்களா? வேலைக்காக யார்கிட்டையா கொடுத்துருக்கீங்களா? பிள்ளை கல்யாணத்தை வந்துமா கேட்க வந்தது யார்? வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாம்மா மகமாரி. என்ன கிடையா? என்ன விஷயம்? வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கும், மாரியம்மாளா? கால் வந்துட்டு அதான் மகமாயின்னு கேட்டேன். உனக்கு எவ்வளோ பேசுனா பையனுக்கு கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தந்தா போதுமா? பக்கத்தில் வா. நல்ல சம்மந்தம் வந்திருக்கு, ஆனால் இவன் மனசு பக்குவப்பட மாட்டேங்குது, புரியுதா? ஆனால் அவனுடைய உள்மனத்தை நான் பார்த்தேன். பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற நல்ல சிந்தனை இருந்துக்கிட்டு இருக்கான். இப்போ சம்பாத்தியம் பண்ணி பணங்களெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறதும் அவன் சேமிக்கிறதும் கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவனுக்கு போதுமான ஊதியம் கிடைக்கல. 2 மாத ஊதியம் ஏற்கனவே சரியாக கிடைக்கலையாம்லா? உண்மையா? கால் வந்துட்டு வா. எங்கே போகிறீங்க கருப்பசாமி? இந்தியாவை அடிமைப்படுத்திய நாடு எந்த நாடு? பிரிட்டிஷ், UK, யுனைடெட் கிங்டம். உன் மகன் லண்டனில் இருக்கானா? வா. இந்த மாதம் அவனுக்கு ப்ராஜெக்ட் புதுசாக கொடுக்குறாங்க. சம்பளமும் கிடைக்கும், அடுத்த போஸ்டிங்கும் அவனுக்கு கிடைக்கும். ஆனாலும் அவன் மனது லண்டன்லேயே ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறான். முடிச்சிருவோமாம்மா?
இந்தா கோடீஸ்வரனாக வருவான் பாருவான் பிள்ளை, உன்னையும் காப்பாற்றும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும். ஓடிப்போ. கர்மசாமிக்கு ஆப்ரேஷன். யார் வீட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம யாருக்குப்பா ஆப்ரேஷன்? உங்களுக்கா? என்ன ஆப்ரேஷன்? காலைல வந்துட்டு வரலாம். உட்கார முடியாது, பக்கத்தில் வாங்க. நின்றுக்காங்க, கண்ணை முடிக்காங்க, என்னையை மட்டும் நினச்சிக்காங்க, உள்ளத்தை சிதற விடாதீங்க. 1 2 3. அப்படியா? உடல்நிலையில் ஆபத்து இல்லாமல் அறுவை சிகிச்சையை காப்பாற்றி தரேன். பிள்ளையை பற்றி மனதுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்குது, அதை சரியாக்கி உன் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா தொழில் கிடைச்சாச்சு, கடன் தீர்ந்தாச்சு. நல்லாரு, ஆனந்தமாவாப்பா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அப்படி சொல்லுங்க. கரூர் எல்லை, கரூர் என்ன கரூர் அண்ணே? கரூர் கால் வந்துட்டாங்க. கூப்பிடுறோம், இன்னும் 2 நாள் இருக்கலாம், கூப்பிடுவோம். சொல்லி வச்சுடும், தைரியமாக இருக்கட்டும். கரூர் உட்காருப்பா. என்னப்பா வேணும்? யாருக்கு? மகா பேர் என்ன பேர்? கண்ணை மூடு, என்னென்னு பார்க்குறவள. என்னப்பல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாளா? நீ அதுக்கெல்லாம் அனுப்பலையா? சரி, வேறு டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காள, அனுப்பிவிட்ருவோம். கல்யாணம் அவள் படித்த படிப்புக்கு நிகரான மாப்பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கட்டுமா? இந்த தை மாதம் வருது. இப்போ ஏற்கனவே 2 ஜாதகம் கையில் இருக்குது, அடிச்சு விடுவோம். இப்படி நல்லாயிருக்கும். தம்பி விஷயத்துக்கு 3 மாதம் பொறுமையாக இருந்துவா. கர்மசாமிக்கு எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? கரூரா? அப்படியா? லோன் யார் போட்டிருக்கா? லோன் யாருப்பா போட்டிருக்கா? பேங்கில் லோன் போட்டிருக்கீங்களா? வாங்கியிருக்கியா? அப்போ நான் எப்படி கேட்டேன்? காலில் வந்துட்டாங்கண்ணே. வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்தது யார்? நீங்கள். அடுத்த குறி உங்களுக்கு. அண்ணே மனத்தை கொடுக்கல, சும்மா குனிஞ்சி விழுந்துட்டு நான் கூப்பிட்ருவேன். அண்ணே சாப்பிட்டு மனத்தை கொடுங்க. என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கிய? உண்மை இல்லையா? பட்டுக்கிட்டேன் அண்ணே. வரலாம். நம்ம இன்னொரு கேள்வியை கேட்டு வந்திருக்கோமே, சாமி இந்த லோனை பற்றி சொல்லுத அப்படின்னு குழம்பிக்கிட்டேன் 2 செகண்டில். உண்மையா இல்லையா? இந்த லோனை நான் அடைச்சி தரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? பையனுக்கு வந்து மனநல செய்யலாம். கொஞ்சம் கண்ணை முடுங்க, அவன் மனத்தை பார்க்க. நல்லா நிமிந்து உட்காருங்க. சைக்காட்டிஸ்ட் மாத்திரையவே ஒழுங்காக சாப்பிட மாட்டேக்கானே. மாத்திரையவே சாப்பிட மாட்டேக்கானே. இன்னும் கொஞ்சம் கண்ணை முடுங்க. எங்கேயோ கோயிலுக்கு கூட்டு போயிருந்தீங்களோ இடையில? எந்த கோயிலுக்கு? கேரளா கூட்டு போயிருக்கேன், தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்கும். அவனை நேராக கூப்பிட்டு போனீங்க. ஆனால் அதுக்கு பிறகு கோயிலுக்கெல்லாம் வரமாட்டோம்னு போய் சொல்லிக்கிட்டு இருப்பானே. கெட்டிக்காரன் இல்லையா? என் கோயிலுக்கு வரட்டும், அவனை அடிக்கிறேன். கண்டுட்டுவா சுற்றுவோம். கர்மசாமிக்கு இப்போவே சரியாக்கிடுவோம். வாப்பா. அவன் படிப்பை பற்றியே வாயாமல் வாயில் புலம்பிக்கிட்டு அடையுதான். என்ன அது படித்ததையே புலம்பிக்கிறான். பக்கத்தில் வா, கண்ண முடியும். என்னைய மட்டும் என்ன பிடிப்பா? மனசை அடக்க, உணர்வை அடக்க, இந்தா உள்ளம் திரும்பி வர. இதை வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும். இந்த 2 கனியும் நாளைக்கு ஒரு நாள் அறுத்து சாறு முடிஞ்சு கொடுத்து மேலே தேய்ச்சி குளிக்க வைக்கணும். நாளை கழிச்சு அதில் அவன் மனசு மாறிடும். கடன் அடைகிறேன்னு சொன்னீங்க, அடைஞ்சிடும். போய்ட்டு வா. விபூதி வேண்டாமா? என்னை கூப்பிட்டுக்கா, கூட வரேன். போ. கர்மசாமிக்கு வாப்பா. என்ன செய்யணும்? வீடு அரைகுறையாக கிடக்கா? ஆரம்பிக்கலாம் பார்த்தேன். இடம் வந்து சரி பார்த்தேன். காலில் வந்துட்டு வாங்க.
டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தேன் 2 விதமான பேரன்லி தாய் டாக்குமெண்ட் 2 விதத்தில் இருக்குது. என்ன பெரிய பேப்பரில் தான் இருக்குது. ஆமாம், தாத்தன் எழுதி கொடுத்ததுல 3 பங்கில் இருக்குது. அதில் பெரியப்பா தான் இப்போ மொதல் ஆளாக இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு அந்த பாகத்தை உங்களுக்கு சரி பண்ணி எழுதி தந்துட்டாருன்னா அந்த வீட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலத்தை இழுத்துக்கிட்டே போகிறாங்க. பணம் கொடுக்க நீ தயார், ஆனால் அவங்க மனசு தயாராக இல்லை. உண்மையா? கால் வந்துட்டு வா, அடிப்போம். வேறு டாக்குமெண்ட் போடுவோமா? இப்போ என்ன செய்யணும்? வீடு நமக்கு வேணும், ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல உன்னுடைய ஷேரை வாங்கி தரேன். 3 முறை என்னை வந்து பார்ப்பா. ஜெயிக்கிறேன், வீடு வைகாசியில் வாழ்த்துல முளை பிடிக்கிறேன். பிடிச்சிக்கா போ. கருதாமிக்கு பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரையா? மகள், பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யார்? வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? கீழே விழுந்துடாரு. என்ன பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கு? எனக்கு தெரியுமில்ல, கால் வந்துட்டு யூடியூப்லாம் ஆஃப் பண்ணுங்க.